கருப்பு படம் பார்த்த எல்லாருக்குமே கருப்பு உள்ளே இறங்கிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது படம் பார்த்து முடிக்கிறப்போ எல்லார் உடம்புக்குள்ளேயும் கருப்பு இறங்கியிருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு தரமான படத்தை கொடுத்துருக்காரு ஆர்ஜே பாலாஜி அவர்கள். படம் ஆரம்பிச்சதுலேருந்து முடிகிற வரைக்கும் அதோட விஷுவல்ஸ் வந்து டாப் நாச், செம்மையாக விஷுவல்ஸ் கொடுத்துருக்காரு ஜிகே விஷ்ணு. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி பேக்ரவுண்ட் மியூசிக் சாய் அபியங்கர் பிரித்து மேய்ஞ்சிட்டாரு. அந்த என்ன சொல்கிறது, அந்த கருப்பு அந்த அட்டையை இருக்குது, அதுக்கு ஏற்ற மாதிரி பிஜிஎம் உண்மையிலே சாமி ஆடுற மாதிரி தான் இருக்குது அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே. இதுக்கு பொருத்தமாக சூர்யா அவர்களோட ஆக்டிங், சூர்யா அவர்களுடைய கெட்டப்பு, அட்டையர் எல்லாமே சேர்ந்து படத்தை எலிவேட் பண்ணி தூக்கிட்டு போயிருக்குன்னு சொல்லலாம். படம் அந்த அளவுக்கு ஒரு கமர்ஷியல் ட்ரெயினாக வந்திருக்கு. படம் பார்க்குற எல்லாருக்குமே அது சூப்பராக கனெக்ட் ஆகிற மாதிரியும், முக்கியமாக சாமி கும்பிட்றவங்களுக்கு உண்மையிலே இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம். ஸோ நிறையா பேருக்கு தேட்டரில் பார்த்தீங்கன்னா சாமி ஆடிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா படம் அந்த அளவுக்கு அந்த சாமியார் அளவுக்கு ஒரு மியூசிக்கையும் ஒரு விஷுவல்ஸையும் கொண்டு கண்ணு முன்னாடி காமிக்குது. ஸோ இது எல்லாமே என்ன பண்ணுதுன்னா, மக்கள் மனசில் பார்க்கும்போது உண்மையிலேயே ஒரு சாமி இருக்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை உண்டாக்கி அவங்களே ஒரு எலிவேட் பண்ணி அந்த ஒரு சாமியார் நிலைமைக்கு அவங்க போகிறாங்க. இதுதான் பரவலாக பார்க்கப்படுது. படத்தை பற்றி பார்க்க போனீங்க அப்படின்னா, படம் ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரைக்கும் ஒரு கடவுளுக்கும் ஒரு சாமானிய ஒரு மனிதனுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டி மாதிரி தான் இது போகும். இங்கே ஆர்ஜே பாலாஜி வில்லன் மாதிரி தான் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ கடைசி வரைக்கும் ஆர்ஜே பாலாஜியோட வேலை என்ன, ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் கடவுளை எப்படி அவர் டீல் பண்ணுறாருங்கிறது தான் படமாகவே இருக்கும். படத்தில் ஒரு மலையாள ஆக்டர் இந்திரன் செம்மையான ஒரு ஆக்டர். பல மலையாளி மூவிஸ்க்கு அவர் உயிர் கொடுத்துருக்காரு தான் சொல்லணும். ஸோ அவர் இந்த படத்துக்கு ஆப்டாக இருந்திருக்காரு. ஸோ அந்த எமோஷனாக இருக்கட்டும், ஒரு பரிதாப சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எல்லா இடங்கள்லையுமே அந்த ஆக்டர் இந்திரங்கிறவர் செம்மையாக ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஏற்கனவே ஸ்கோர் பண்ணுற ஆள் தான் பல மலையாள படத்தில் பட்டை கிளப்பியிருப்பார். அதே மாதிரி இந்த படத்துலையும் அந்த ரோலுக்கு ஆப்டாக அவர் சூப்பராக கை கொடுத்துருச்சு. ஏன்னா ஒரு பிலீவபிளாக இருந்துச்சு, நம்பகத்தன்மையாக இருந்துச்சு. அவருக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணுக்கு கல்லீரல் ஃபெயிலியர், லிவர் ஃபெயிலியர்னு சொல்கிறாங்க. ஸோ லிவர் ஃபெயிலியர் லிவர் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு ஒரு 25 லட்சம் 30 லட்சம் தேவைப்படுது. அதுக்காண்டி அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நகையை அடகு வச்சு அந்த பணத்தை விடலான்னு நினைக்கிறாங்க. அதுக்காண்டி அந்த நகையை எடுத்து சென்னைக்கு வராங்க. ஸோ வர வழியில் நகை திருட்டு போயிடுது. நகை திருட்டு போனதுக்கப்புறம் அந்த நகையை போலீஸ் கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கோர்ட்டுக்கு போய் தான் அந்த நகையை வாங்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போய் நகையை வாங்குறப்ப தான் நடக்கிற கூத்து தான் பயங்கர கூத்தாக இருக்குது. அந்த நகையை அவரால் வாங்கவே முடியல. ஸோ அங்கே இருக்க லாயராக வர ஆர்ஜே பாலாஜி மிகப்பெரிய ஒரு ஃப்ராடு லாயர். எல்லா ஃப்ராடுத்தனம் முள்ளவாரித்தனம் பண்ணிகிட்டு இருக்கவர். ஸோ அவர் அவர்கிட்ட இந்த கேஸ் போகுது. அவர் நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த இந்திரன் இருக்கார் இல்லையா, மலையாள ஆக்டர், அவர்கிட்ட எல்லா காசையும் போடுங்கிறாங்க. அந்த பொண்ணும் ஜிபே அனுப்பிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு இடத்துல ஃப்ரஸ்ட்ரேட் ஆகி கடைசியில் அந்த பொண்ணுக்கு வைத்தியம் பண்ண முடியாமல் அந்த பொண்ணு இறந்துடுது. ஸோ இதில் ஃப்ரஸ்ட்ரேட் ஆன அவர் கடவுள்கிட்ட போய் முறையிடுறாரு. அதாவது கருப்பன் சாமிகிட்ட போயிட்டு முறையிடுறாரு. அந்த மிளகா அரைச்சி தேய்ச்சோன்னா கருப்பன் வருவான், உங்களை காப்பாற்றுவாங்கிற மாதிரி சுச்சுவேஷன்ஸ் வரும். அதனால் இவர் அந்த வேலையை பண்ணதுக்கப்புறம் கருப்பை பழிவாங்க வராரு. ஆர்ஜே பாலாஜியை பழிவாங்க வரப்போ இதை ஆர்ஜே பாலாஜி என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ ஒரு மனுஷன் இதை நீ மாற்றிக்காமி, இதை மாற்றுறது கஷ்டம், யார் நினச்சாலும் மாற்ற முடியாது, கடவுளே மாற்ற முடியாது அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் கடவுளை அந்த கருப்பணசாமி சூர்யா ரூபத்தில் இது சிஸ்டத்தை மாற்றிட்டு வராது. ஸோ சிஸ்டத்தை மாற்ற முடியாமல் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவங்க அந்த இந்திரனுடைய பொண்ணு இறந்தது. ஸோ இறந்தோன்னு இதில் ரொம்ப கவலைப்படுற அந்த கருப்பணசாமி, இந்த கருப்புங்கிற சூர்யா அவர்கள் ஒரு சபதம் மாதிரி எடுக்கிறார். என்னென்னா, நான் எல்லாத்தையும் சுத்தம் செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் வேட்டையாட ஆரம்பிக்கிறாரு. அந்த வேட்டையாட ஆரம்பிக்கிறப்ப நடக்கிற நிகழ்வுகள் இருக்கு இல்லையா, அதுதான் படம் ஃபுல்லாக இருக்குது. படம் முடிவிலும் சில சர்ப்ரைஸ் இருக்குது, வேட்டையாடுறப்ப பல சர்ப்ரைஸ் இருக்குது. அங்கங்கே நிறைய கேமியோஸ் வராங்க, யூடியூபர்ஸாக கேமியோஸ் வராங்க. நிறைய ரெஃபரன்ஸ், சூர்யா படத்தோட ரெஃபரன்ஸ் நிறைய வருது. அதே மாதிரி லியோ படத்தோட ரெஃபரன்ஸ் வருது, ஆர்ஜே பாலாஜி படத்தோட ரெஃபரன்ஸாக வருது. அதாவது கிடைக்கிற கேப்லாம் ஆர்ஜே பாலாஜி பூந்து விளையாண்டுருக்காது. எல்லா ஆக்டரோட ரெஃபரன்ஸும் சூர்யா படத்தோட ரெஃபரன்ஸுன்னு இஷ்டத்துக்கு ரெஃபரன்ஸை வச்சு அந்த சுச்சுவேஷனுக்கு ஆப்டான ரெஃபரன்ஸ் நிறையா வச்சுருக்காரு.
அது உண்மையிலே அந்த இடத்துல பார்க்கும்போது ரொம்ப ஹைலைட்டாக ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அப்புறம் வந்து த்ரிஷா நடிச்சிருக்காங்க. த்ரிஷாவுக்கு பெரிய அளவுக்கு ரோல் இல்லைன்னு வச்சுங்களேன், பட் பரவாயில்ல, அங்கங்கே வந்து ஏதோ அவங்களால முடிஞ்சதை பண்ணுறாங்க. சில சைட் ஆக்டர்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்லா வந்து அந்தந்த சீனுக்கு வந்து எவ்வளோ நடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ இந்த மைண்ட் ஹைலைட்டு ஆர்ஜே பாலாஜி தான். ஆர்ஜே பாலாஜி படம் ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி ட்ராவல் ஆகிட்டே இருப்பார். ஆர்ஜே பாலாஜி வச்சு தான் கதையை நகர்ந்து போயிட்டுருக்கும். ரசிகருக்கு ஆர்ஜே பாலாஜி வந்துட்டு தான் இருப்பார். ஆர்ஜே பாலாஜியை கவுண்டர் பண்ணுற மாதிரி தான் வந்து சூரியன் நடிச்சிருப்பார், கருப்பு சாமியாக வந்திருப்பார். ஸோ வந்து அது வந்து நல்லாவே இருக்கும். படம் ஆரம்பிச்சு முடிய வரைக்கும் நிறைய நல்லாவே இருக்கும். லாஜிக் கண்டிப்பாக இருக்காது இந்த படத்தில். லாஜிக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. போகிறோமா ஒரு என்டர்டைன்மெண்ட், பக்கா கமர்ஷியல் என்டர்டைன்மெண்ட், போகிறோமா ஸ்டார்டிங் எண்டிங் வரைக்கும் மியூசிக்கு, டான்ஸு, பாட்டு, அது மாதிரி அந்த எலிவேஷன் எல்லாமே பக்காவாக வச்சு பவர்ஃபுல் பேக்கிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. படம் வந்து சீன்ஸ், ஒவ்வொரு சீன்ஸும் தெறிக்க விட்டுட்டு போகிற மாதிரி வந்து சீன்ஸ் வந்து பயங்கரமாக அமைச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இந்த சினிமாட்டோகிராஃபர் எஜுகேஷன் அவர்கள் வந்து பட்டை எழுப்பியிருக்காருன்னு சொல்லணும். அந்த கருப்பணசாமி இருக்கு இல்லையா, கருப்பசாமி வரப்பெல்லாம் அந்த பேக்ரவுண்டில் இருக்க அந்த தீமு, ரெட் தீம் வச்சு பட்டை கிளப்பியிருக்காங்க. உண்மையிலே பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் நம்மளுக்கே அந்த ஒரு உண்மையை சாமி வர மாதிரி ஒரு தோற்றத்தையும் உண்டாகி கொடுத்தது வந்து அல்டிமேட் சொல்லலாம். அதோடு சேர்ந்து பின்னாடி அபியங்கருடைய பிஜிஎம் பட்டை கிளப்பிட்டாரு. ஸோ அந்த பிஜிஎம் எல்லாம் சேர்ந்து எலிவேட் பண்ணி ஒவ்வொரு சீன்ஸ் வந்து அப்படியே ரியலாக கொண்டு வந்த மாதிரி இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி அங்கே தான் மாஸ்டர் பீஸ் பண்ணிட்டார். அவரோட டேரக்ஷன் வந்து பட்டை கிளப்பிட்டாரு. ஸோ ஸ்டார்ட்லேயும் இந்த எண்டிங் வரைக்கும் ஆர்ஜே பாலாஜி ட்ராவல் பண்ணுற மாதிரியும் அவர் கவுண்டர் பண்ணுறதுக்கு சூர்யா வர மாதிரியும் தான் சீன்ஸ் இருந்துச்சு. சூர்யா வர சீன்ஸ் எல்லாமே எலிவேட் பண்ணி ஒரு சாமியாரெல்லாம் எப்படி இருக்கும் அது மாதிரி எலிவேட் பண்ணி எல்லா சீன்ஸும் போகிறப்போ அது சூப்பராகவே இருந்துச்சு. கடைசி வரைக்குமே வந்து படம் வந்து சூப்பராக இருந்துச்சு. எப்படி கந்தராவில் கடைசியில் வந்து கிளைமேக்ஸ் வந்து ஒரு பயங்கரமான ஒரு இதாக இருக்குமோ, அதே மாதிரி இந்த படத்துலேயும் சூர்யா அவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. அது பார்க்குறப்ப கந்தரா ரெசம்பன்ஸ் மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் உண்மையிலே இந்த இடத்துல சூர்யா ஆக்டாக பயங்கரமாக பண்ணியிருப்பாரு. அது உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. அதனால தான் அந்த கடைசி நேரத்தில் வந்து விஷயங்களை பார்த்து தான் பல பேருக்கு வந்து சாமி அடியிருக்காங்க. அது நல்லாவே தெரியும். கடைசி நேரத்தில் வந்து பார்த்தா உண்மையிலே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி மனசுக்குள்ளாகவும், சில பேர் ரொம்ப அதீத சாமி பெற்ற உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சாமி ஆடிடுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு விஷுவல்ஸு, ஸ்கோரு, பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் பிரித்து விட்ருக்காங்க. லாஜிக் லூப் ஹோல்ஸாக இருக்காங்க, கண்டிப்பாக இருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. பட் அதெல்லாம் தவிர்த்துட்டு உண்மையிலே ஒரு படமாக உள்ளே போனோம்னா ஒரு 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் என்ஜாய்மெண்ட் பண்ணுறோன்னு போனால் அதெல்லாம் பயங்கர செலிப்ரேஷன். அதனால தான் வந்து எல்லாருமே கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. என்ன காரணம்னா கதையுமே அதுக்கேற்ற மாதிரி இவர் வந்து செட் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ எல்லாத்தையுமே லாஜிக் ஓரளவு கொடுத்து முகம் சுழிக்காத மாதிரி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி விஎஃப்எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பட்டை கிளப்பிட்டாங்க. ஸோ நம்புற மாதிரி ஒரு விஎஃப்எக்ஸ் ஓரளவு இந்த படத்தில் இதெல்லாம் விஷயம் நடந்ததுன்னா ஓகே பிலீவ் பண்ணலாம் அப்படின்னா விஎஃப்எக்ஸ். ஸோ விஎஃப்எக்ஸ் சொதப்பிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக படம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டார். ஸோ விஎஃப்எக்ஸ் வந்து படத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு பலமாக போச்சு. ஸோ அதனால தான் வந்து படம் பாதி தப்பிச்சுன்னே சொல்ல முடியும். மியூசிக்கு, விஎஃப்எக்ஸு, சூர்யா, ஆர்ஜே பாலாஜியோட டேரக்ஷனு எல்லாமே வந்து விஷுவல்ஸ் எல்லாமே கை கொடுத்து ஒரு பக்கா பேக்கேஜாக வந்து இறங்கிடுச்சு. ஸோ வந்து மக்களும் சாரையாக வந்து பார்த்துட்ருக்காங்க. படம் டிசைன் இவ்வளோ ஆனாலும் நல்ல தேர்வு ரன்னிங் போயிட்டுருக்கு, நிறைய கூட்டம் வந்துகிட்ருக்கு. ஸோ வந்து கருப்பு ஹிட்டுக்கு மிகப்பெரிய காரணம் எல்லா டிபார்ட்மெண்ட்டும் சேர்ந்து சரியாக கரெக்டாக உழைச்சிருக்காங்க. கதையும் அதுக்கேற்ற மாதிரி ஏமாற்றாமல் எதுக்காண்டி கருப்பு வருது, என்ன பிரச்சனை, எதை தீர்க்கணும்னு சொல்கிறாங்கங்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் தெளிவாக ஆர்ஜே பாலாஜி பேசியிருக்காரு. இதில் லாஜிக்லாம் சில விஷயம் நம்ம யோசிக்க முடியும், யோசிச்சுன்னா பல விஷயம் நம்மளுக்கு இடிக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு ஒரு படமாக நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா உண்மையிலேயே வந்து பவர்ஃபுல் பேக்கேஜ் தான். கருப்பு வந்து பவர்ஃபுல்லாக இறக்கியிருக்காங்க. இறங்க மட்டும் இல்லாமல் தேட்டரில் இருக்க ஆடியன்ஸ் மேலே இறக்கிட்டாங்க. அதான் இங்கே மேட்ரு. பல பேருக்கு வந்து கடைசி முடிச்சுட்டு வரப்போ பரவாயில்லையே நல்ல படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணோட்டத்தை கொடுத்தது காரணம் அதோட பிஜிஎம் ஒர்க்கு, அப்புறம் வந்து விஷுவல்ஸு, சூர்யா சாரோட ஆக்டிங்கு, ஆர்ஜே பாலாஜி டேரக்ஷனு எல்லாமே கலந்து வந்து நெருக்கி சூப்பராக வந்து பேக்கேஜாக கொடுத்தது தான் வந்து மிகப்பெரிய இது. பக்காவான ஒரு மாதம் தான் கருப்பு இறங்கியிருக்கு. சோலோ ரிலீஸு எந்த படமும் கூட இல்லைங்கிறதுனால எல்லோரும் வந்து குடும்பத்தை வந்து பார்த்துட்ருக்காங்க. அது இல்லாமல் எந்த ஒரு முகம் சொல்லிக்கிற மாதிரி சீன்ஸ், அது கெட்ட வார்த்தையோ ஆபாசமோ அது மாதிரி இல்லாமல் க்ளீன் அண்ட் க்ளீன் என்னென்ன கொடுத்து நல்ல ஒரு என்ன சொல்கிறது மாடர்ன் சாமி படம் பார்த்தா அப்படி இருக்கும், ஒரு மாடர்னாக ஒரு சாமி படம் பார்த்தா அப்படி இருக்கும். அது மாதிரி தான் கருப்பு. உண்மையால என்டர்டெய்னர். சாமி கும்பிட்றவங்க சாமி பிடிக்கும்னு சொல்கிறவங்களுக்கு இது உண்மையிலேயே வந்து நிறைய பிடிக்க வாய்ப்பு இருக்குது. கருப்பு படம் ஹிட் ஆனதுக்கு இதுதான் காரணம். நன்றி, வணக்கம்.